efficiently. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குது? மத்தவங்க கிட்ட இருந்து வேலையை வாங்குறோம். ஏன் இந்த வேலையை வாங்குறோம்? கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு. எப்படி இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றோம்? எஃபெக்டிவாவும் எஃபிஷியன்டாவும் அச்சீவ் பண்றோம். சோ அப்போ மேனேஜ்மெண்டோட கான்செப்ட்ல நம்மளுக்கு 3 விஷயம் இருக்கு. ஒன்னு ப்ராசஸ், இன்னொன்னு எஃபெக்டிவ்னஸ், இன்னொன்னு எஃபிஷியன்சி. இப்ப இந்த 3 டேர்ம்ஸோட மீனிங் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராசஸ். ப்ராசஸ் அப்படின்றது சீரீஸ் ஆர் சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட். ஓகே, அதாவது ஒரு ஸ்டெப்புக்கு அடுத்தது இன்னொரு ஸ்டெப், அந்த ஸ்டெப் முடிச்சாதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப், அந்த ஸ்டெப் முடிஞ்சாதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப். இந்த மாதிரி நம்ம சீரீஸ் ஆர் சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றோம்ல, அதுக்கு பேர் ப்ராசஸ். மேனேஜ்மெண்ட்டை நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா மேனேஜ்மெண்ட்ல 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங். இந்த 5 ஃபங்க்ஷனும் இருக்கு. இதோட மீனிங்கா அப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த 5 ஃபங்க்ஷனும் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரீஸா நடக்குது. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஃபங்க்ஷன், அடுத்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன், இந்த மாதிரி பெர்ஃபார்ம் ஆகுது. அதாவது